सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। मनमे मुरुगनिन मயில் வாகனம் मनमे मुरुगनिन मயில் வாகனம் என் மாதளிர் மேனியே குகனாலயம் मनमे मुरुगनिन मயில் வாகனம் என் மாதளிர் மேனியே குகனாலயம் என் குரலே செந்தூரின் கோயில் மணி குரலே செந்தூரின் கோயில் மணி அது குகனே ஷண்முகனே என்றொலி கூயினி அது குகனே ஷண்முகனே என்றொலி கூயினி வனமே முருகனின் மயில் வாகனம் நின்னிதவதனி மயில் வாகனம் தனி தனி நிதத பதனி நிதத மகமதம மகதம மகதனி சகத மகதமணி முருகனின் மயில் வாகனம் முருகனின் மயில் வாகனம் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதை வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா சாற்றிய மாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தர்மத்தை தேடி நின்றோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா கிருஷ்ணா ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா அதை உலகத்தில் வாழ விடு கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழ விடு கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா நீயுள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா கோயிலில் கூடி புகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா உடைநிழல் தந்தருள்வாய் கிருஷ்ணா கிருஷ்ணா கோயிலில் கூடி புகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா உடைநிழல் தந்தருள்வாய் கிருஷ்ணா 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 எண்ணெய் இல்லாத ஒரு தீபம் எரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா
என்றும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. செங்கேழடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே எதிர் நிற்பனே. வெங்காள கண்டர் கை சூலமும் திருமாயன் வெற்றி பெரு சுடராழியும் வெங்காள கண்டர் கை சூலமும் திருமாயன் வெற்றி பெரு சுடராழியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் குலங்கல்லி வெல்லாதென கருதியே சங்கிராம நீ சயித்தருளென தேவரும் சதுர்முகனும் நின்றிருப்ப சங்கிராம நீ சயித்தருளென தேவரும் சதுர்முகனும் நின்றிருப்ப சயிலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியாண்மை கொண்ட நெடுவே தனியாண்மை கொண்ட நெடுவே கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கன்னி நாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரியாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வ சிறுவனருமுகன் முருகனிருதர்கள் குலாந்தகல் செம்பொன் திருக்கை வேலே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே.
மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும். தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும். தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு, ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு, பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே. பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே. உந்தன் வரம் வேண்டுமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே. ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உந்தன் அதிகாரமே. பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பது இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். நாடெங்கும் கேமங்கள் வீடெங்கும் லாபங்கள். நாடெங்கும் கேமங்கள் வீடெங்கும் லாபங்கள். நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே. நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே. முருகா அருள் வேண்டுமே. உன் அருள் வேண்டுமே. திருவருள் வேண்டுமே. முருகா அருள் வேண்டுமே. உன் அருள் வேண்டுமே. திருவருள் வேண்டுமே. சரவண பவ என்னும் ஒரு மந்திரம், சக்தி எல்லாம் தரும் தீரும் மந்திரம். சரவண பவ என்னும் ஒரு மந்திரம், சக்தி எல்லாம் தரும் தீரும் மந்திரம். அறம் பொருள் இன்பம் இவை அருள் மந்திரம். அறம் பொருள் இன்பம் இவை அருள் மந்திரம். அருமுகமாகி வரும் பெரும் மந்திரம். அருமுகமாகி வரும் பெரும் மந்திரம். ஓம் சரவண பவ என்னும் ஒரு மந்திரம். பக்தியினால் சித்திக்கும் மன மந்திரம். பழுத்து நிதம் தித்திக்கும் பழ மந்திரம். பக்தியினால் சித்திக்கும் மன மந்திரம். பழுத்து நிதம் தித்திக்கும் பழ மந்திரம். முக்திக்கு வித்தாகும் முழு மந்திரம். முக்திக்கு வித்தாகும் முழு மந்திரம். முருகன் என்றே மொழியும் முதல் மந்திரம். முருகன் என்றே மொழியும் முதல் மந்திரம். ஓம் சரவண பவ என்னும் ஒரு மந்திரம். தந்தைக்கு உபதேசம் தந்த மந்திரம். தமிழ் மறைக்கே என்றும் சொந்த மந்திரம். தந்தைக்கு உபதேசம் தந்த மந்திரம். தமிழ் மறைக்கே என்றும் சொந்த மந்திரம். என்றைக்கும் நிலைத்திருக்கும் அந்த மந்திரம். என்றைக்கும் நிலைத்திருக்கும் அந்த மந்திரம். எழில் குன்றாத கந்த மந்திரம். எழில் குன்றாத கந்த மந்திரம். ஓம் சரவண பவ என்னும் ஒரு மந்திரம்.
உச்சரிக்க எளிதாய் உள்ள மந்திரம் உயிருக்குள் உயிராகி நின்ற மந்திரம் உச்சரிக்க எளிதாய் உள்ள மந்திரம் உயிருக்குள் உயிராகி நின்ற மந்திரம் பொய்மையில்லா நெஞ்சில் தங்கும் மந்திரம் பொய்மையில்லா நெஞ்சில் தங்கும் மந்திரம் ஓம் சரவண பவ என்னும் பொறும் மந்திரம் சக்தி எல்லாம் தரும் தீரும் மந்திரம் அறம் பொருள் இன்பம் இவை அருள் மந்திரம் அருமுகமாகி வரும் பெரும் மந்திரம் ஓம் சரவண பவ என்னும் பொறும் மந்திரம் சரவண பவ என்னும் பொறும் மந்திரம் சக்தி எல்லாம் தரும் தீரும் மந்திரம் சரவண பவ என்னும் பொறும் மந்திரம் சக்தி எல்லாம் தரும் தீரும் மந்திரம் அறம் பொருள் இன்பம் இவை அருள் மந்திரம் அறம் பொருள் இன்பம் இவை அருள் மந்திரம் அருமுகமாகி வரும் பெரும் மந்திரம் அருமுகமாகி வரும் பெரும் மந்திரம் ஓம் சரவண பவ என்னும் பொறும் மந்திரம் பக்தியினால் சித்திக்கும் மன மந்திரம் பழுத்து நிதம் தித்திக்கும் பழ மந்திரம் பக்தியினால் சித்திக்கும் மன மந்திரம் பழுத்து நிதம் தித்திக்கும் பழ மந்திரம் முக்திக்கு வித்தாகும் முழு மந்திரம் முக்திக்கு வித்தாகும் முழு மந்திரம் முருகன் என்றே மொழியும் முதல் மந்திரம் முருகன் என்றே மொழியும் முதல் மந்திரம் ஓம் சரவண பவ என்னும் பொறும் மந்திரம் அந்த மந்திரம் எழில் குன்றாத கந்த மந்திரம் எழில் குன்றாத கந்த மந்திரம் ஓம் சரவண பவ என்னும் ஒரு மந்திரம் அச்சத்தை நீக்குகின்ற அன்பு மந்திரம் ஆபத்தில் வந்து காக்கும் வீர மந்திரம் அச்சத்தை நீக்குகின்ற அன்பு மந்திரம் ஆபத்தில் வந்து காக்கும் வீர மந்திரம் உச்சரிக்க எளிதாய் உள்ள மந்திரம் உயிருக்குள் உயிராகி நின்ற மந்திரம் உச்சரிக்க எளிதாய் உள்ள மந்திரம் உயிருக்குள் உயிராகி நின்ற மந்திரம் பொங்கும் மனம் போல பொங்கும் மந்திரம் போவுக்குள்
சரவண பவ என்னும் பொருள் மந்திரம் சக்தி எல்லாம் தரும் தீரும் மந்திரம் அறம் பொருள் இன்பம் இவை அருள் மந்திரம் அருமுகமாகி வரும் பெரும் மந்திரம் ஓம் சரவண பவ என்னும் பொருள் மந்திரம். இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். இதுவே தூய தேவன்பே போதும் மாய உலகினிலே போதும் தூய தேவன்பே. மனித அன்பு மாறி மறையும் மாறிடாத தேவ அன்பே இணையில்லாத நல்ல பங்கே இதற்கு நிகரெதுவும் இல்லையே இம்மை மறுமையிலே. இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். பஞ்சமோ பசி பட்டயமோ மிஞ்சும் துன்பம் தொல்லை வந்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டொன்றும் பறித்து பிரித்திடாதே என்னையும் பரமன் கைவிடாரே. இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். எனது ஆவியாத்மா தேகம் இயேசு சொந்தமாக கொண்டார். மரணமோ என் ஜீவனோ நான் மகிமை மேல் மகிமை அடைந்தே மகிவன் முகம் காண்பேன். இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். இதுவே தூய தேவன்பே போதும் தூய தேவன்பே. त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात् त्र्यम्बकं यजामहे
सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात् त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात्. The two great mantras in the Veda are Mrityunjaya mantra and Gayatri mantra. Mrityunjaya mantra is chanted so that an armor of divine positive energy is created around you, which will prevent negative forces affecting you. Have you seen some people, when somebody says unpleasant, they get very, very hurt? And that is because when you don't have a positive energy field, then somebody making an unpleasant statement can affect you very deeply. There are two negative forces which can affect oneself. One, negative forces which you create by wrong thinking. Second, negative forces from the other. And these are the two forces which affect oneself. By chanting Mrityunjaya mantra, you create a powerful energy field so that one's negative forces and others' negative forces don't affect you. Reflect on this story. There was a person very, very sad, so sad, and I asked him, why are you sad? He said, because I have less land. I asked him, why do you want more land? He said, because I have more cows. So he wants more land so that the cows can graze. And I asked him, why you want more cows? Because I want more land. Why do you want more land? Because I have more cows. Thus we are caught in a vicious cycle. And in this vicious cycle, our energy gets depleted. And by being depleted, we find ourselves miserable and unhappy. This is a negative force we create around ourselves. Secondly, reflect on this statement. Thought can be given as an infection or an affection. Our mind is like a broadcasting station. We go on generating vibrations. And if thoughts are positive, you generate positive vibration. If thoughts are negative, you generate negative vibration. So if somebody is thinking negative about you, now negative forces will affect you, by which you get depleted. Therefore, by chanting Mrityunjaya mantra, negative forces from within yourself and negative forces externally, both can be protected, and hence this great mantra, Mrityunjaya mantra. Mrityunjaya mantra is extremely powerful because of the vibration it creates. If you listen to the mantra, it has got musical notes, and these musical notes create a very powerful vibration. Now try to understand the meaning of this profound mantra, which is generally chanted when you are in difficulty, because in difficulty your energy is depleted and you have to energize yourself by creating this positive energy field. The mantra goes thus: Trayambakam. This is a mantra dedicated to Lord Shiva. If you see Lord Shiva, he has two eyes and also a third eye above the two eyes, which is the place called the Agnya Chakra, where the Hindus put Bindu. So the Lord Shiva is likened to a person who has three eyes. So Trayambakam, when it is said, the three-eyed Lord Shiva. Now what does it mean? The two eyes everybody has got. But a person who is enlightened, a person who is wise, has got a third eye, the eye of understanding, the eye of intuition. And through the eye of intuition, you experience the world very, very differently. A person who is in an ignorant state of being will look at the world in an ordinary eye, but a wise person will look at the world and life from the third eye, and therefore Lord Shiva is called Trayambakam. Now, the two eyes represent the male and female energy of an individual.
there is a Hindu concept called Ardhanarishwara, where half is Lord Shiva and half is Parvati. And Shiva and Parvati, when joined together, it is called Ardhanarishwara or a Purna Purusha. What does it mean by that? There is a male energy in us, there is a female energy in us. Because every individual are born by our parents, parents being mother and father, so each one of us have a male energy and a female energy. Now the two eyes represents the male and the female energy of Lord Shiva. Now male energy represents for logic, female energy represents love. Male energy is always accomplishment oriented, female energy is very receptive oriented. Male energy is more in the masculine sense of achieving, female energy is very, very earthly. Now these are two energy fields. Now when both these energy fields, the male and female, logic and love, your achievement oriented and deep acceptability, when these energies are merged, you will find, which represents both the eyes, then you will find when they are merged, immediately there is a transference of consciousness and the third eye starts opening up in an individual. Therefore, in ancient India, if you have observed, when a shishya comes to a master, when a student comes to a master, the master observes whether the individual is more male oriented or female oriented. Not in the physical sense, but in the energy field. Now, if he is male oriented, is always logical, then the guru initiates certain practices wherein the female energy, the Parvati in him, is increased. If you find a student very much loving, very female oriented, then the master initiates spiritual disciplines so that the logic is enhanced, and thus initiation becomes a very private affair looking at their energy field. So we have to understand that these two energies have to be merged in an individual, and this is represented by Ardhanarishwara concept. When these two energies are merged, which represents the left and the right eye, and when they are harmoniously blend into a whole, in that very blending, in that very sangama, you will find an intuitive flash of understanding opens up, and that represents the Shiva's eye, the third eye. Even in management, people are talking of intuitive management. Looking at the world from a sensual mind, you look at the world very differently. When you look at the world from a sacred mind, which is opening the third eye, you look at life very differently. So Trayambakam, when it says three-eyed, when we are worshipping the Lord, we are reminding ourselves that the male and the female, the logic and love has to be merged, and in the merging you find something else opens up in an individual, the eye of intuition, and therefore Trayambakam, three-eyed Lord Shiva. So Trayambakam Yajamahe. Yajamahe means we worship. We worship. One should develop a worshipful attitude towards existence. Now somebody asked me the question, Swamiji, I do not know the Lord, so how can I worship the Lord? I have not seen him, therefore he does not exist. Then I told him, have you seen your great-great-grandfather? He said, no. Since you have not seen your great-great-grandfather, and according to your logic, therefore, he never existed at all. He laughed and says, yes, Swamiji, it's not possible. I said, in the same way, even though you have not seen your great-great-grandfather, still you know he existed at one point of time. In the same way, you have not seen the Lord, but still you know he exists. For the creation being intelligent creation, there must be an intelligent creator. And in order for the creator to create, he has to create from his own energy. When he created from his own energy, the whole existence has come from his energy field.
Therefore, even though I have not seen him, I know he exists. And with this understanding, Yaja Mahe, we worship the Lord. Learn to worship the Lord for creation being an expression of the Lord. So the Lord exists in and through the whole creation. Hence, in all our puja, you have to always do stuti, praising the Lord. It is called stuti. Lalita Sahasranama, Vishnu Sahasranama. There are multiple ways to praise the Lord. Why praise the Lord? Because the more you praise the Lord, not that the Lord has to change, but you have to change. The more you appreciate the Lord, then you will develop an appreciating attitude towards life. So all our Yajamahe we worship is always the stuti or praise towards the Lord. There's a cartoon I read wherein a person was praying and saying, "Oh Lord, all my prayers are not fulfilled, whereas my neighbor, he is praying and his prayers are fulfilled. Why my prayers are not fulfilled?" To which it seems the voice of the Lord came and said, "Your neighbor is not bugging me, whereas you are constantly bugging me." Most of our prayers appears to be bugging the Lord, reminding him what he should do to us. And if this is your attitude, that is not prayer. Prayer is really appreciating the Lord, and therefore it is all stuti. So Yajamahe means we worship the Lord. We worship by constantly appreciating the Lord. Once you develop this attitude, then you will start appreciating your children, appreciating your wife, appreciating the whole beauty of existence. And through that appreciation, you will find the poetry of the infinite will be seen in a very intuitive plane. The next point we have to understand about worshipping. The more you worship as a part of appreciating the Lord, understand there is a principle called the law of three. The law of three says when you are doing something positive, automatically existence wise there is a negative force which will come. If you are very sensitive to life, you will see when you are doing something positive, automatically there's a negative force comes. Like every action has an equal and opposite reaction. When you are doing something positive, there is a negative force comes. So this the law of three says first force is positive. You will find always obstacles will come to you. There is a negative force. But if you continue being in the positive, in the prayerful tone, then the third principle will dawn. It is called the law of three. And the third principle, which we call grace, which will convert the second into the first force. And therefore, the third principle is the law of grace. And hence, it is necessary that we go on doing positive. Negative forces will come by being positive. You are invoking the third force, and that third force is the law of grace, and hence Yaja Mahe. So Trayambakam Yajamahe Sugandhim. Sugandhim means the fragrant being. Lord Shiva, representing whose consciousness has become Sham Mangalam Karoti iti Shivaha, means Sham Mangalam, that which is creating auspiciousness, and he is called Sugandhim, means fragrant being. See, a person is fragrant if his energy field is very, very pleasant and beautiful. If you look at an egoistic person, his whole energy field stinks. But if you look at a person who is non-egoistic, you will find his energy field is very, very fragrant. In Sanskrit, you say, from ahankara, you have to transform yourself to asmita. Ahankara means an egoistic I. Asmita means an innocent I. Once when there is an innocent I, there is a fragrance of well-being around you. A flower spreads fragrance irrespective of who goes to the flower. A non-egoistic person, which represents Asmita, which is an innocent I, is always Sugandhim, is always fragrant. So therefore, the spiritual path is transforming from Ahankara to Asmita.
If you look into people's life, people are unconsciously very, very egoistic, and some people are consciously egoistic. They fail to realize the more you are egoistic, the more you stink. People feel very repelled from you. It seems a person went to a party with his boss and he wore a very dirty socks. And the boss felt very stinking smell, so he told his subordinate, when you come from a party, you should wear clean socks. So tomorrow also there is a meeting, don't wear these dirty socks because it stinks. The next day, again, the boss found there was a stinking smell. The boss told his subordinate, you have worn again the dirty socks? To which the subordinate tells the boss, no boss, I've worn a new socks. See, my old socks is in my pocket. So like this, people's ego is hidden somewhere. And when ego is there, one stinks. So when Lord Shiva said as Sugandhim, he represents no ego, and if there is no ego, you will be a fragrant being. I have always observed when I look into people's life, when you are egoistic, you always experience deficiency in life. My experience working with people have been, people are unhappy because there is greed to be somebody and there is a fear of being nobody. That greed to be somebody will always make people empty and void. And when they're empty and void, you will find life becomes unhappy. Greed has no limitation. And therefore Mahatma Gandhi said, there is sufficiency in this world for man's need and not for man's greed. Listen to this example. The son sends some pills to the mother and says, Mummy, you always wanted to be young. Now take 2 pills and you will find you will be so many years younger. And the pills were sent to his mother. Then after a few months, the son goes to see his mother and sees the mother has become so young, very, very pretty. At the same time, she has got a young child. And the son is shocked and says, Mummy, the pills has worked so interestingly. You have become young. And not only that, you have given birth to a child. To which the mother says, you idiot, you told me to take 2 pills. I gave 3 pills to your father has become a child. No, when you are greedy, you mess up everything in life. And therefore, when ahankara is transformed into asmita, you will become sugandhim, means a fragrant being. Trayambakam yajamahe sugandhim pushti vardhanam. Pushti vardhanam, pushti means nourishment, vardhanam means growth. So therefore, constantly nourishing yourself in the field of a growing being. One should always be constantly growing. Growing where? Not growing in money, in power, not in name, not in fame, but growing in silence. The real growth of an individual is in the space of silence. And therefore all Vedic mantras end up in Shanti, Shanti. So the real growth, Pushti Vardhanam, is the more you are silent, the more you are relaxed. In life you have to be very silent and very relaxed. Silent and relaxed. In what sense of the term? Just look at a lotus. The lotus exists in muddy water. But from the muddy water it grows into such a beautiful flower. So too in this world, in this muddy water of this world, where there is anger, jealousy, hatred, cutthroat competition, can we be like a lotus in that muddy, tense world? Like a lotus, can we flower forth as an individual? And that is the real growth. In the hustle and bustle of life, if we can remain calm, serene and tranquil, then you will find a person is really growing. If you observe a good swimmer who can swim in the sea, when there's a huge wave, and if he fights with the wave with fear and with tension, he'll find himself tremendously victimized. A good sea swimmer knows when there's a huge wave, how we can just relax and go with the flow of the wave.
without any fear and without creating any conflict with the wave, then you will find he can just glide through the wave and it becomes a great experience. In the same way in life, there are huge waves of difficulty which emerges. But if we fight with it, if we create fear and tension, the more you resist, it persists. And therefore, to be relaxed, to be silent is the real growth of an individual. Pushti Vardhanam. The more you are relaxed physically, emotionally, intellectually, and spiritually, and from that relaxation and from that silence, a different order of intelligence will emerge. And in that order of intelligence, your experience of life will be from wisdom and not from sheer dry knowledge or dry logic. Listen to this beautiful story. The monk was meditating and suddenly the frogs were croaking. So the monk gets up, opens the window and tells, "Oh frogs, can't you realize a monk is meditating and your noise is disturbing?" The moment the monk said, the frogs stopped croaking. Then he sat down and meditated. And as he was meditating, he heard the voice from the heaven, and the voice said, "You have disturbed the prayer of the frogs." Then the monk realized, the frogs croaking was also the frog's prayer. So he opened the window and told, "Oh frogs, continue your prayer." And then he sits and meditates. And then he realizes the prayer of the frogs has deepened his prayer. The more you are silent, you will find from silence the real growth opens up. From silence, the real intelligence opens up, not from your dry logic. And this is the spiritual dimension, Pushti Vardhanam. So, Trayambakam Yajamahe Sugandhim Pushti Vardhanam Urva Rukamiva Bandhanat Mrityo Mokshiya Mamritat. Means like a pumpkin, how it exists in the creeper, at the same time when the pumpkin detaches itself from the creeper, it appears it is existing the creeper, at the same time inwardly detached. In the same way, we have to live in this world, be in the world like a pumpkin with the creeper, but when it becomes ripe, how it detaches but appears it exists. In the same way, we have to be in the world but inwardly disidentified, and only then you will be a victor over death. So can we live in the world without being affected by the world, is what is meant by this expression. In the life of Ramakrishna Paramahamsa, we find a great scholar was very jealous of Ramakrishna Paramahamsa. He went there to defeat him in a discussion. He was a great logician. Ramakrishna Paramahamsa was one of the greatest mystics India has ever produced. And he was full of devotion. He was not a scholar. So when the scholar went to defeat him in a discussion, Ramakrishna Paramahamsa invited him, told him to sit down, and the discussion was going on. And this logician, step by step, he proved how God does not exist. And Ramakrishna Paramahamsa went on appreciating the logic and the poetry of how God does not exist. Then the scholar got so confused and he said, "Do you know what I am doing? I am pulling the carpet on which you are standing." To which Ramakrishna Paramahamsa said, "I know that. Right, the way you are logically proving God does not exist, I see God in your logic." Now, Ramakrishna Paramahamsa was so disidentified whether people are trying to prove him wrong or right. Because he is able to disidentify, he was able to operate from that order of intelligence. That's why milk, when it is churned properly, it becomes butter. And when that butter is put in water, the butter starts floating on water. But if the milk is not churned and put in water, it becomes one with the water. Same way, we have to churn our life. Our life is like a milk and the world is water. If you don't churn it with devotion and understanding,
then you will just become one with the world. But if you churn this milk of life with bhakti, with devotion, then it will become butter, and the butter, when put in water, starts floating on water. Now, if we can remain disidentified with happiness and sorrow, with pleasure and pain, with like and dislike, with all these opposites, if you can be disidentified like a pumpkin, how disidentified with the creeper when it becomes ripe, when that happens, you will become free from bondage. Urva rukamiva bandhanat mrityoho mukshiya ma amritat. Ma amritat, from immortality, don't liberate me, but liberate me from death. Death happens when you identify. Look at a river. The river goes on flowing, and ultimately it merges in the ocean. If water becomes ice, then the ice can never be flexible. So can we be like a river flowing without any attachment, and then you will find you will merge with the ocean. And hence, ma amritat, from immortality don't liberate me, from bondage liberate me. And the real bondage is when you identify. Disidentification happens when you understand nothing is yours, everything is thine. And when you have the deep trust, you will never identify with your happiness, with your unhappiness, with your success, with your failure. And this disidentification is in fact immortality. This in fact is enlightenment. Now this is the whole meaning of this mantra. Now how should you practice it? Now early morning when you get up and having taken your bath, take a glass of water and sprinkle water especially around your house, in and through your house, by chanting Mrityunjaya mantra. Because understand, if they are negative people, they can also be negative souls. And these negative souls called Sukshma Sharira can affect a person. If they are living people who are bad, they can be dead souls also who are bad. So the practice is, you take water, energize the water with Mrityunjaya mantra and do proshana, sprinkle it throughout the house so that negative souls don't affect an individual by chanting Mrityunjaya mantra. Having thus energized your house, sit down and chant Mrityunjaya mantra and create a powerful protective energy field around you. Then you will find negative people will not affect you, and negative souls also don't affect you. Thus the deep belief is, when you chant Mrityunjaya mantra, there's an armor of divine energy created so that you won't be a victim of negative forces within you and outside you. May God bless you all. அன்னை வேண்டுகிறாள் உன்னை காப்பதற்கு, தன்னை உணர்ந்து விடு, தவறை திருத்திவிடு. அன்னை வேண்டுகிறாள் உன்னை காப்பதற்கு, தன்னை உணர்ந்து விடு, தவறை திருத்திவிடு. கட்டிலில் ஈந்தெடுத்தாள், தொட்டில்
குற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தல நான் அறியேல் குற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தல நான் அறியேல் கொடுமை பல செய்தல நான் அறியேல் கொடுமை பல செய்தல நான் அறியேன் ஏத்தாய் ஏத்தாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் ஏத்தாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் ஏத்தாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதெல் வயிற்றில் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட தோற்றாதெல் வயிற்றில் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட குடரோடு துடக்கி முடக்கியிட குடரோடு துடக்கி முடக்கியிட ஆத்தே ஆத்தேல் அடியேல் அதிகை கெடில விரட்டான தூரை அம்மானே ஆத்தேல் அடியேல் அதிகை கெடில விரட்டான தூரை அம்மானே விரட்டான தூரை அம்மானே விரட்டான தூரை அம்மானே ஆத்தேல் அடியேல் அதிகை கெடில விரட்டான தூரை அம்மானே மரணத்தை ஜெயித்த தேவகுமாரனாகி இயேசுவே, வருகிறவரான இயேசு இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், அவர் தாமதம் பண்ணார் என்ற மாறாத வேத வாக்கின்படி சீக்கிரமாய் உலகத்திற்கு திரும்பி வாரும். உம் வருகைக்காக அதிக வாஞ்சையோடு காத்திருக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நீர் வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஒருவேளை உம் வருகைக்கு முன்பே மரணம் எம் ஜீவனை உம்மிடம் அழைத்து வருமானால் எம் முடிவு வேதனையற்றதாய் இன்பமானதாய் இருக்கும்படி அருள் புரிவீராக. ஜீவ ஊற்றே, இந்த நேரத்திலும் கூட ஒரு சிலர் மரண படுக்கையில் தம் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கலாம். அவர்தம் குறைகள் உம் இரத்தத்தால் நீக்கப்பட்டு அவ்வாழ்க்கை தூய்மை அடையும்படி மனம் இறங்குவீராக. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என நீர் சிலுவை மரத்தில் கூறி மிகுந்த சமாதானத்தோடு உம் வாழ்வை முடித்தது போல அன்னாரும் முடிக்க ஓர் இரக்கத்தை காட்டுவீராக. தமக்கு அருமையானவர்களை மரணத்தில் இழக்க கொடுத்து தவிக்கும் மக்களை கண் பார்த்தருளும். இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்பொழுது அன்னாரையெல்லாம் மறுபடியும் கண்டு பரவசமடைவோம் என்கிற நல் நம்பிக்கையால் அம்மக்களின் உள்ளம் ஆறுதலடைய கிருபை புரியும். அவர்தம் கண்ணீரை துடைத்தருளும். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்ற வார்த்தையின்படி எதிர்காலத்தில் அவர்களுடைய அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு தேவையையும் கொடுத்து காப்பாற்றும். அவர்களுக்கு நீரே எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருந்து
அவர்கள் குடும்பங்களில் இறந்து போனவர்களுடைய இடத்தை நிரப்பி அவர்களை ஆறுதல் படுத்தும். நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன் என மொழிந்தவரே, நீர் எங்களிடத்திற்கு சீக்கிரமாய் திரும்பி வாரும் இயேசு சுவாமி. உமக்காக அனு தினமும் நாங்கள் காத்துக்கொண்டே இருப்போம். ஆமேன், ஆமேன்.